சார், புவியோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட அக்கௌண்ட்லேருந்து 50,000 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? பண்ணுறேன் சார். நம்ம புவி உயிரோட தான் இருக்கா. ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க வரலன்னா போலீஸ்க்கு நான் கால் பண்ணுவேன். ஓகே? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க வரோம். தட்ஸ் குட். சீக்கிரமா வாங்க. எங்க வர சொல்லிருக்கான்? இடம் சொல்லல. கடைசி 1/2 மணி நேரத்துல இடத்த பத்தி சொல்றேன்னா அப்போ இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பான். இவங்க போய் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் அவனை பிடிச்சி 4 சாத்து சாத்தி அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கிடுவோம். எங்க அவன் தரலனா அவன் உயிர் இருக்கிறது. சக்தி, ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம படுற அவஸ்தை பத்தாதா? நல்லதோ கெட்டதோ இன்னொரு தடவை இந்த மாதிரி கொலை எல்லாம் வேண்டாம். அண்ணி, இது நேர் வழியில டீல் பண்ணவே முடியாது அண்ணி. அவனை போலீஸ் கிட்ட கூட பிடிச்சு கொடுக்க முடியாது. அவன் மாட்டினா நம்மளும் சேர்ந்துதான் மாட்டுவோம். அதுக்காக அண்ணி, அது கடைசி ஆப்ஷன் தான். அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். நேத்து பிறந்த பையன் அவனை கட்டி தொங்க விட்டு அவன் தோலை உரிச்சா சரியாயிடும். லக்ஷ்மி, அதை நாங்க பாத்துக்கிறோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி, நேரமாயிட்டு இருக்கு, கிளம்பலாம். ஆனா ஒரு நிமிஷம். அப்போ பணம் இருக்கிற மாதிரி எப்படி செட் பண்றது? ஒரு நிமிஷம் இரு. இந்த பேப்பரை முடிச்சு பேசாம பணம் கொடுத்துடலாமா? இதை வச்சு பணம்னு சொல்லி கொடுத்துடலாம். பார்க்க பணம் மாதிரி தானே இருக்கு. ஆமா நீ இப்படி வச்சுக்கிறேன். வாங்க போலாம். வாங்க போலாம். அண்ணே 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 அண்ணி, அண்ணேங்க அவர் வெளியில போயிருக்காரு. ஏன்பா? சரி. என்னடா ஏதோ அவசரமா கூப்பிட்டு இருக்க? ஏதோ அவசரம்னா அவனை போன் பண்ணி வர சொல்றேன்டா. பரவாயில்லப்பா, நானும் சக்தியும் பாத்துக்கிறோம். டேய், என்னடா சொல்ற? அப்பா, அந்த பிளாக்மெயிலர் போன் பண்ணி பணம் கேட்டான்ப்பா. அதான் அவனை போய் பார்த்துட்டு வரலாம்னு நாங்க கிளம்புறோம். ஏண்டா, நீங்க தனியாவா போறீங்க? தங்கவேலு வரட்டும்டா, அவனையும் கூட்டிட்டு போங்க. வேண்டாமா, நாங்களே பாத்துக்கிறோம். அவன் ஒத்தாளு, அதுலயும் சின்ன பையன் வேற. நாங்களே பாத்துக்கிறோம். 1 மணி நேரத்துல வந்துடுறோம். இல்லடா, கூட அவனும் வந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, நாங்க தான் இருக்கோம்ல. நாங்க பாத்துக்கிறோம்மா, எதுவுமே நடக்காது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க வரேன் மாமா. சரிக்கா, வரேன். பாத்துப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னங்க இது? என்னன்னு பாரு. என்னாச்சு? என்ன கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வா லக்ஷ்மி, வீட்டுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போ. ஐயோ அக்கா, ஒண்ணும் இல்ல, இங்க தானே ஸ்லிப் ஆச்சு. நான் பாத்துக்கிறேன், விடுங்கக்கா. நான் போறேன். அம்மா, எதுக்கு ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போ? டைம் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல மாமா. சரி வாங்க. புவியும் போறேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் ஆளே வரல. இவளும் போறேன்னு சொல்லிட்டு போறாளே, கடவுளே. தேனே, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை, அவங்க போற காரியம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். ஒண்ணும் ஆகாது, வா. சரி வாமா, உள்ள வா. அனு, எங்க வர சொன்னா? இன்னும் இடம் என்னன்னு சொல்லல, ஆனா போன் பண்றேன்னு சொன்னான்ல. போன் வந்துருச்சு. பேசு. ஹலோ. என்னம்மா, பணம் ரெடியா? ரெடியா இருக்கு. இத பார், 5 லட்சம் ரூபாயில ஒத்த ரூபா குறைஞ்சாலும் நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா, கூட யார் வர்றது? நானும் லக்ஷ்மி அக்காவும் மட்டும்தான் வரோம். லக்ஷ்மியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாது. அப்படி மீறி யாராவது வந்தாங்க, நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து புவியை கொன்ன வீடியோ டெலிகாஸ்டுக்கு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நானும் லக்ஷ்மி அக்காவும் மட்டும்தான் வரோம்னு சொல்றேன்ல. எங்க வரணும்னு சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்றத நல்லா கேட்டுக்கோ.
இந்த இடத்துக்கு 15 to 20 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஆமா, எதுல வர்றீங்க? ஆட்டோல. ஆட்டோ ரோட்ல நிறுத்த சொல்லி இறங்கி நடந்து வாங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எக்ஸ்ட்ராவா வேற யாராவது வந்தா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். யாரும் வர மாட்டாங்க, நாங்க வரோம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெற்றி, ஒரு ஆட்டோ பிடிங்க, நாங்க கிளம்புறோம். இது பார், நீங்க 2 பேரும் ஆட்டோல போங்க, நாங்க 2 பேரும் கொஞ்சம் கேப் கொடுத்து கார்ல பின்னாடி ஃபாலோ பண்றோம். அது ஆட்டோ 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 போங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாங்க ஃபாலோ பண்றோம். டே சக்தி, ஆட்டோ மிஸ் ஆயிட போகுது, பாத்துக்கிட்டே இரு. சரிண்ணே, சீக்கிரம் போங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா ரைட் கட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. லட்சத்தை வச்சு நல்லதா ஒரு கார் வாங்க வேண்டியதான். புவி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் கார்ல ஓசியில போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப வர்ற பணத்துல சொந்தமா ஒரு காரை வாங்கி ஜாலியா இருக்க வேண்டியதான். அவன் இருந்த வரைக்கும் ஓசி, இப்ப நான் முதலாளி ஆக போறேன். புவி இருந்தா 1000 2000 தான், இவளுங்க இருந்தா 5 லட்சம் 10 லட்சம் செத்தும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். டேய், யாரா நீ? யாரான்னு கேக்குறேன்ல. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? டேய், யாரா நீ? நானா? ஆத்மா சாந்தி அடையல, அதான் வந்துட்டேன். ஆத்மாவா? டேய், உனக்கு என்னடா வேணும்? யாரா நீ முதல்ல? தெரியல. என்ன தெரியலையா? இப்ப தெரியும். தெரியுதா? நான் தான் புவி. புவியா? டேய், அவன் செத்து செல்ல அரிச்சு போயிட்டான்டா. நீ யாரா? செத்தும் போல செல்லரிச்சும் போல சதஞ்சு போயிட்டேன். பார் பாரா. டேய் டேய் புவி, தெரியுதா? பயமா இருக்கா? பயமா இருக்கா? சொல்லு பயமா இருக்கா? நீ எப்படிடா? எப்படியா? எப்படின்னு ஆச்சரியமா கேக்குறியா இல்ல அதிர்ச்சியா கேக்குறியா? எனக்கு என்னடா அதிர்ச்சி? சொல்டா. சரி, டேய், நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான். சரி சரி. அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு, தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றா. ஒன்றும் பண்ணலடா. அது வந்து நான் ஓ, கார் வாங்க போறியா? சொல்றா. ஆமா, அப்புறம் ஏதோ சொன்னிய, என்ன சொன்ன? எப்படா? புவி இருந்தப்போ ஓசி, இப்போ முதலாளியாக போறியா? முதலாளி
முதலாளி. நான் இருந்தப்ப 1000 2000, செத்ததுக்கு அப்புறம் 5 லட்சம் 10 லட்சமோ? சரி. ஆமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் புவி, ஒன்றும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? ஆமாடா. அப்புறம் எப்படி உனக்கு 5 லட்சம் 10 லட்சம் ரூபாலாம் கிடைக்கும்? இல்லடா, அது வந்து வேற ஒரு பிஸ்னஸ்டா. பிஸ்னஸ் பிஸ்னஸ் சரியான பிஸ்னஸா இருக்கும் போல இருக்கே. யார வச்சு பிஸ்னஸ் பண்ற? சொல்றா. யாரையும் இல்லடா. யாரும் இல்லையா? அப்புறம் செத்தும் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்ன? இல்லடா புவி, சும்மா நான் தனியா இருந்தேன்ல, அதான் அப்படி பேசிட்டு இருந்தேன். ஓ, தனியா இருந்தா பேசிட்டு இருப்பல? பைத்தியமா? இல்ல நான் பைத்தியமா? இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நான் பைத்தியமா? சொல்லு சொல்லு. சொல்றா. டேய் டேய் புவி, டேய் புவி, என்ன விடுறா. ஏய் விடுறா. நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு உன் அம்மாவும் அப்பாவும் கதறிட்டு இருக்காங்கடா. அவங்கள போய் பாடுறா, உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கடா. டேய் விடுறா. ஏண்டா இந்த முகத்தை பார்த்தாடா அவங்க சந்தோஷப்படுவாங்க? டேய் ஏன்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? பேச்ச மாத்திரியா? என்கிட்டயே போய் சொல்றியா? நான் எதுக்குடா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? மறுபடியும் போய் சொல்லாத. இல்லடா, 2 நாளா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருக்கேன். உங்ககிட்ட என் கதையை சொல்லி அழணும்னு வந்தேன்டா. ஆனா நீ திடீர் பணக்காரனா சுத்திட்டு இருந்த. அதான் எனக்கு மேல சின்னதா டவுட் வந்துச்சு. ஏதுரா இவ்வளவு பணம் எங்க இருந்து எப்படி இவனுக்கு வந்துச்சுன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா நீ போன்ல நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து புவிய கொன்ன வீடியோ டெலிகாஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தேன். அங்க பிடிச்சேன். அங்கதான்டா டவுட் வந்துச்சு. ஏண்டா அவங்க என்ன கொன்ன வீடியோ உங்ககிட்ட இருக்கா? அது எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? அது எப்படி வந்துச்சு? சொல்றா. அது எப்படி வந்துச்சு? சொல்றே இல்லையா? என்னடா புவி பேசுற? நீ தான் உயிரோட இருக்கே, உன்னை யாரா கொலை பண்ண முடியும்? டேய், என் வீடியோ வச்சு நீ பணம் சம்பாதிக்க பாக்குறியா? சொல்றா. இல்லடா. இது எப்படி நடந்துச்சு? சொல்றா. சொல்லு. சொல்றா. சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்னை அந்த ராடு எடுத்து மண்டையை பழக்கிறேன். சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் வாழ்றதுக்கு நட்புக்கு துரோகம் பண்ற நீ எல்லாம் உயிரோட உயிரோட இருக்க கூடாது. புவி, நான் எதுவும் பண்ணலடா. இன்னியோட உன் கதையை முடிச்சிடறேன். புவி, என்னை விட்டுறாரு. இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா எனக்கு தான்டா ஆபத்து. ஏய் புவி, வேணாடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உண்மையை சொல்லு. எப்படி அந்த வீடியோ எடுத்த? சொல்றா. சொல்லிடு. சொல்லு. சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றா. பண்ணிடாத. அன்னைக்கு காத்தடிச்சதுல அப்பா. அது எனக்கும் தெரியும். நீ மேல சொல்லு. அன்னைக்கு சாயந்தரம் நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன்டா. அப்போ உன்னை அனு. சொல்லு. எந்தரா துரோகி. போய் வேணாம் போய் என்ன விட்டுறா. என்ன ஏமாத்திட்டல? என் கூடவே இருந்து என்ன ஏமாத்திட்டல? மன்னிச்சிடா போய். பணத்துக்கு ஆசை நம்பல. அவளாது அவமானத்தை காப்பாத்திக்க தாண்டா என்ன கொல்ல பார்த்தா. ஆனா நீ என் கொலையே பிசினஸ் ஆக்கிட்டல. உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சுல. விட மாட்டேன். உனக்கா இவ்வளவு பணத்தை தனியா செலவழிச்ச. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. பிச்சை காசுக்காக நான் சாவறத உன் கண்ணு முன்னாடியே பார்த்து ரசிச்சிருக்கல நீ. எதுக்காக என்ன மன்னிச்சு விட்டுறா. அப்படிலாம் உன்னை விட முடியாதுடா. இப்ப நீ சாகணும், அதை நான் ரசிக்கணும். வேணாம் போய் என்ன விட்டுறா. பயந்துட்டியா? ஆமா அடிக்குது பாரு. எடு. யாரு அவளுக்கு தானே? பேசு.
பேசு பேசு பேசு. ஹேய், நான் இங்க இருக்கிறது சொல்லக்கூடாது. ம், சரிடா. பேசு பேசு பேசு, பயப்படாத. பேசு பேசு பேசு. ஹலோ, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உங்களுக்காக? கட் பண்ணு, கட் 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 பண்ணு. வராளுகள்ல வராளுகள்ல இங்க வராளுகள்ல. டேய் புவி, புவி, என்ன விட்டுடுறா. டேய், அவங்க வந்த பிறகு என்ன விட்டுறா. நான் உன் ஃப்ரெண்டுடா. ப்ளீஸ்டா புவி, விட்டுறவா? என்ன விட்டுறா. விட்டுறா. டேய் விட்டுறேன். விட்டுறா. அது எப்படி விட்டுறா. விட்டுறா? என் உயிர் நண்பன்ல நீ. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்டா. அண்ணே எங்க போனாங்கன்னு தெரியலண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்கறேன். யாரு? ஹலோ, ஹலோ சொல்லுங்க. அனு, எங்க போயிட்டீங்க? நாங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மிஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துறோம். ஐயோ, இந்த அவன் இடம் வெயிட்டிங் கால்ல வரானே. எடுத்து பேசு. ஹலோ. பாத்துட்டேன். அப்படியே உள்ள வாங்க. இதோ வரோம். அனு, இங்க பாரு, நான் முதல்ல போறேன். நீ அவங்க வந்ததுக்கு அப்புறம் வா. அக்கா, என்னக்கா நான் தனியா சொல்றது போகாதீங்கக்கா. கேளு. நான் கதை சொல்றது செய். அக்கா, நான் அவங்க வரேன். வந்து கூட்டிட்டு வந்துரு. அனு வரல? அனு வந்துகிட்டு இருக்கா. வந்துகிட்டு இருக்காளா? உன் கூட வரலையா? இல்ல, அவ பணத்தை எடுத்துட்டு தான் வரா. நீ அவளும் ஒன்னா வந்ததை நான் தான் பார்த்தனே. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அதனால தான் அவ பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? வேற யாராவது வராங்களா? நீ சொன்ன நேரத்துக்கு 5 லட்ச ரூபாய்ல புரட்ட முடியல. ஒரு இடத்துல கேட்டிருக்கோம், அவர் எடுத்துட்டு வந்து தரேன்னு இருக்காரு. ஏய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல. யாருக்கும் தெரியாது. என்ன கதை விடுறியா? யாரோ பணத்தை எடுத்துட்டு வராங்களா, ஆனா யாருக்கும் தெரியாதான். என்னமோ பண்றீங்களா நீங்க? சத்தியமா சொல்றேன், எதுவுமே பண்ணல. அவன் யாரு? யாரு அவன்? ஏய், யாரா நீ? யாரா நீன்னு கேக்குறேன்ல. என்ன தெரியல. நான் தான் புவி. நீ உயிரோட தான் இருக்கியா? பாரு, நான் தான். அக்காளும் தங்கச்சிமா சேர்ந்து என்ன அடிச்சு கொளுத்துறீங்களே. நாங்க தான் உன்னை கொளுத்துட்டோமேடா. எப்படி வந்த? எப்படி வந்தனா? பாரு, நீங்க கொளுத்துனதுல சின்ன டேமேஜ் தான்.
ஆனா, நான் மறக்க மாட்டேன். எப்படின்னு பார்க்குறியா? இந்த புயல் காற்று மழைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையும் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அன்னைக்கு கொளுத்திட்டு போனதுக்கப்புறம் மழை பெஞ்சுது. அதுலேருந்து தப்பிச்சு இங்கே முன்னாடி வந்து நிற்கிறேன்.